மிதிலாபுரி எனும் நாட்டை ஜனகராஜன் எனும் மன்னன் ஆண்டு வந்தான். மனதை கட்டுப்படுத்த இயலாத நிலையில் ஒரு சமயம் நானே பரம்பொருள் என்று கர்வத்தோடு தானே புகழ்ந்து கொண்ட வண்ணம் இருந்தான். ஒருநாள் தாரதமுனிவர் மன்னனை காண வந்தார். தானே முழுமுதற்கடவுள் என்ற ஆணவம் அவன் மனத்தில் குடிகொண்டிருந்த காரணத்தினால் நாரதரை மதிக்காமல் அவமதித்தான். ஆனால் நாரதர் தனக்கே உரிய பாணியில், மன்னனே, பரம்பொருள் அருளால் உனக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைத்துள்ளது. அத்தகைய பரம்பொருளின் அருளால் உனக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தினார். இதை கேட்டு அலட்சியமாய் சிரித்தான் மன்னன். நாரதமுனியே பரம்பொருள் என்று தனியே ஏதுமில்லை. அனைவருக்கும் தேவையானதை கொடுக்கும் பரம்பொருள் வேறு யாருமல்ல, அது நானேதான். மன்னன் இவ்வாறு கர்வத்தோடு நாரதரிடம் கூறினான். மன்னனே, நம்மை வழிநடத்தி செல்லும் பரம்பொருள் புனிதமானது. நீ ஆணவத்தினால் இவ்வாறு பேசுகிறாய். பரம்பொருள் என்றால் என்னவென்று உனக்கு உணர்த்துகிறேன் என்று சொல்லி புறப்பட்ட நாரதர் நேராக ஒரு முனிவரின் குடிலுக்கு சென்றார். முனிவர் நாரதரை வரவேற்று உபசரித்தார். அங்கு விநாயகப் பெருமானின் சிலை ஒன்றிருந்தது. அதற்கு முன்னால் நின்று நாரதர், விநாயகப் பெருமானே, ஜனகராஜன் உனது கருணையினால் அனைத்தையும் பெற்றுள்ளான். ஆனால் அவன் கர்வத்தோடு தானே பரம்பொருள் என்று சொல்கிறான். அவனுடைய அறியாமையை போக்கி அருள வேண்டும் என்று வணங்கி விண்ணப்பித்துக் கொண்டார். நாரதரின் விண்ணப்பத்தை ஏற்ற விநாயகப் பெருமான் ஜனகராஜனை திருத்தி ஆட்கொள்ள முடிவு செய்தார். தானே ஒரு தொழுநோய் பற்றிய வயோதிக உருவத்தை அடைத்தார். ஜனகராஜனின் அரண்மனைக்கு சென்று காவலரிடம் தாம் மன்னனை காண வந்திருப்பதாய் தெரிவிக்குமாறு கூறினார். அவனும் அப்படியே கூற மன்னனும் அவரை அழைத்தான். அரண்மனைக்குள் சென்ற வயோதிகர் தனக்கு மிகவும் பசியாய் இருப்பதாய் கூறினார். மன்னன் உடனே இளவரசனை அழைத்து இவருடைய பசியினை தீர்ப்பாயாக என்று சொல்லி அனுப்பினார். இளவரசனும் வயோதிக உருவத்தில் இருந்த விநாயகப் பெருமானை அழைத்து கொண்டு சென்றார். ஒரு பெரிய இலையினை போட்டு அதில் அறுசுவை உணவுகளையும் பரிமாறினார்கள். அந்த இலையில் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தையும் ஒரு உருண்டையாய் உருட்டி வாயில் போட்டு கொண்டார் விநாயகர். மீண்டும் உணவு வேண்டும் என்று கேட்க சமையல்காரர் உணவினை பரிமாறினார். அவை அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் தின்றார். இப்படியே அரண்மனையில் இருந்த அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தார். ஆயினும் தன் பசி அடங்கவில்லை என்றார். சமையல்காரர் மீண்டும் சமைப்பதாய் கூறினார். ஆனால் விநாயகரோ, சமைந்தால் காலதாமதம் ஆகும், எனவே இருக்கும் உணவுப் பொருள்களை பச்சையாக அப்படியே கொண்டு வாருங்கள் என்றார். அரண்மனை பணியாளர்கள் அப்படியே செய்தார்கள். விநாயகர் அந்த உணவுப் பொருட்களையும் நொடிப்பொழுதில் காலி செய்தார். ஒரு கட்டத்தில் அரண்மனைக்குள் இருந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து போயின. என்ன செய்வது என்று அறியாது திகைத்தார்கள். மன்னனிடம் இவ்விஷயத்தை தெரிவித்தார்கள். யோசித்த மன்னன் தனது குடிமக்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களிடம் உள்ள உணவுப் பொருட்களை வாங்கி வந்து வயோதிகருக்கு படைக்கும்படி கட்டளையிட்டான். அவ்வாறு அரண்மனை பணியாளர்கள் அந்நாட்டிலுள்ள குடிமக்களில் வீடுகளுக்கு சென்று மன்னரின் கட்டளையினை தெரிவித்து அவர்களின் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை வாங்கி வந்தார்கள். அவற்றை வயோதிகரின் முன்னால் வைத்தார்கள். அவ்வளவு உணவுப் பொருட்களையும் விநாயகப் பெருமாள் ஒரு நொடிப்பொழுதில் தீர்த்து முடித்தார். தானே பரம்பொருள் என்றும் அனைவருக்கும் படியளப்பவன் தானே என்றும் கர்வம் கொண்ட மன்னனுக்கு ஒரு வயோதிகரின் பசியை தீர்க்க முடியவில்லையே என்ற கவலை உண்டானது. அரண்மனையில் இனி ஏதுமில்லை என்ற நிலை ஏற்பட்டதும் வயோதிகரின் உருவத்தில் இருந்த விநாயகப் பெருமான் அரண்மனையை விட்டு வெளியேறினார். அந்த நகரத்தில் வசித்து வந்த திரிசுரன் எனும் ஏழை பிராமணனின் இல்லத்திற்கு சென்றார் விநாயகப் பெருமாள். திரிசுரன் பரம ஏழையாக இருந்தாலும் சிறந்த பக்தன். தினமும் அருகம்புல்லை கொண்டு விநாயகப் பெருமானை பூஜித்து வந்தவன். எனவேதான் விநாயகர் அவனுடைய இல்லத்திற்கு சென்றார். வயோதிகர் ஒருவர் தன் இல்லத்திற்கு வந்ததும் அவரை வரவேற்று அன்பாக ஆசனத்தில் அமர வைத்தான். வயோதிகர் உருவத்தில் இருந்த விநாயகப் பெருமான் தனக்கு பசிக்கிறது என்றார். அந்த அந்தணரும் அவருடைய துணைவியாரும் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றார்கள். காரணம், அவருடைய வீட்டில் வந்தவருக்கு தருவதற்கென்று எதுமில்லை. மன்னிக்க வேண்டும், விநாயகருக்கு பூஜித்த அருகம் புல்லை தவிர எங்கள் இல்லத்தில் ஏதுமில்லை என தன் ஏழ்மை நிலையினை எடுத்துரைத்தார் அந்த ஏழை அந்தணர். கவலை வேண்டாம், ஒரே ஒரு அருகம்புல்லை கொண்டு வாருங்கள் என விநாயகப் பெருமான் அந்த அந்தணரிடம் இவ்வாறு கூற அவரும் ஒரு அருகம்புல்லை கொண்டு வந்து தந்தார். அதை வாங்கி வாயில் போட்டுக்கொண்டார். உடனே அவருடைய அகோர பசி நீங்கியது. அடுத்த கணமே ஏழை அந்தணரின் வீடானது ஒரு பெரிய அரண்மனையாக மாறியது. அவருடைய வீட்டில் பொன்னும் பொருளும் தானியங்களும் குவிந்தன. இதைப் போலவே அரசனுடைய அரண்மனையிலும் ஏராளமான உணவுப் பொருட்கள் நிறைந்தன. இவ்விஷயங்களை அறிந்த ஜனகராஜன் திகைத்து போனான். தானே பரம்பொருள் என்று தான் கொண்ட கர்வம் எவ்வளவு பாவகரமானது என்பதை உணர்ந்தான். உடனே புறப்பட்டு திரிசுரனின் இல்லத்திற்கு சென்றான். அங்கே விநாயகப் பெருமான் மன்னனுக்கு தன் உண்மை உருவத்தை காட்டி நின்றார். மன்னனும் விநாயகப் பெருமானை வணங்கி தனது செயலுக்காக மன்னிப்பு கோரி தன்னை ஆசிர்வதிக்குமாறு வேண்டி நின்றார். விநாயகப் பெருமானும் மன்னனை ஆசிர்வதித்து சென்றார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் பக்தி அனுபவத்தை கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்து பெல் ஐகானை அழுத்தவும்.